ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் ஆயிரம் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, சமீபத்தில் பெய்த கனமழையால் தமிழகம் உருகுலைந்து போனதென்று கூட சொல்லலாம். குறிப்பாக தலைநகரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி என மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் டெல்டா மாவட்டங்கள் விவசாய பயிர்கள் அழியும் விளிம்பில் சென்றுவிட்டது. டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பெரும்பாலான இடங்களில் விவசாய பயிர்கள் அழிவின் விளிம்பிற்கு சென்றிருக்கிறது. இப்பேற்பட்ட பேரழிவை தமிழகம் சந்தித்திருக்கிறது. எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கணக்கிடுவதற்கு தமிழக தரப்பில் ஆய்வு செய்யப்பட்டது. பிறகு மத்திய அரசிடம் இது குறித்து முறையிடப்பட்டது. மத்திய அரசு குழுவும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வரை இன்று சந்தித்திருக்கிறது. ஆனால் இதில் இந்த நேரத்தில் தலைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் கஜா, ஒக்கி என்று எத்தனையோ புயல்களை தமிழகம் சந்தித்திருக்கிறது. பேரிழப்பும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் கேட்கப்பட்ட தொகை முழுமையாக தமிழகத்திற்கு வந்திருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் மிஞ்சுகிறது. தற்பொழுதும் அப்படித்தான் ஏற்பட போகிறதா, அல்லது முழுமையாக கொடுக்க போகிறார்களா, அல்லது மத்திய அரசு தயங்குவதற்கு காரணம் என்ன, கணக்கிடுவது முறையாக கணக்கிடப்படுகிறதா என்றெல்லாம் நம்ம இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இன்றைய தலைப்பு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள், விவசாய தொழில் ஆலோசகர் திரு ஞானசேகர் அவர்கள், இணையத்தின் வழியாக காத்திருக்கிறார்கள் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்திலிருந்து திரு தெய்வசிகாமணி, காங்கிரஸிலிருந்து திரு திருச்சி வேலுசாமி. நால்வருக்கும் அரங்கத்தின் சார்பாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். திரு ஞானசேகர் சார், உங்கள்கிட்ட தொடங்கலான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் சேதம் ஏற்படுகிறது, நம்மளும் முறையிடுறோம், ஆய்வும் செய்கிறாங்க. ஆய்வு செய்த பிறகு கேட்டது செய்தியாக வருகிறது. முழுமையாக வருகிறதா என்றால் இல்லை. உடனடி தேவை என்றும் சொல்லப்படுகிறது, அதுவும் முழுமையாக கிடைக்கப்படுவதில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு முன்னால், அதாவது நம்ம போய் தமிழ்நாடு அரசு ஆய்வு பண்ணுது, மத்திய அரசு வர்றாங்க, 38 மாவட்டத்துக்கும் போகல, சென்னையை சுற்றி பார்த்தாங்க, நேராக தூத்துக்குடி ஃப்ளைட்டில் இறங்கினாங்க, கன்னியாகுமரி போயிட்டு வந்தாங்க, டெல்லி கிளம்பிடுறாங்க. மற்ற இடங்களில் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பார்த்து முழுமையாக ஆய்வு செய்ய முடியாது. காரணம், முன்பெல்லாம் நீங்கள் சொன்ன புயல் டெல்டாவுக்கு மத்திய குழு போயிருக்காங்க. 2 குரூப்பாக பிரிந்து போயிருக்காங்க. எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. ஒரு சில தினங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்குது. சரி, அப்போ அதை வைத்து ஒரு அனுமானமாக இவ்வளவு கொடுக்கலாம், இவ்வளவு சேதமாக இருக்கும், தமிழ்நாடு அரசு இவ்வளவு சொல்லுது, நாங்க இவ்வளவு சொல்றோம்னு கொடுக்குறாங்க. அவங்க குறைச்சி ஏதாவது மதிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இப்போ இந்த 4000 கோடி கேட்குறாங்க. அது அவ்வளவு ஒதுக்குவாங்களான்னு தெரியல. ஆனால் ஒதுக்கினாலும் இது நிரந்தர தீர்வுக்கு வழி இல்லை. எப்போதுமே நீங்க சொன்ன புயல்லாம் ஏதோ 4 மாவட்டம் 5 மாவட்டம் தாக்குச்சு. 1987 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா காலத்திலேருந்து, எம்ஜிஆர் ஐயா காலத்திலேருந்து வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்கு இன்று வரை. ஆனால் முழுமையான தீர்வு எட்டப்படலை. முழுமையாக அதற்கு செலவு பண்ண பணம் இல்லை. இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் புயல் வரும், ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். சாலைகள் போட்டோம், எத்தனை 116 டேம் இருக்கு, சின்னதும் பெரியதும். சரி, ஆனால் தண்ணீர் ஏன்னா நம்ம பள்ளத்தில் இருக்கோம். ஆந்திராவில் மழை பெஞ்சா இங்கே தான் வரணும், கர்நாடகாவில் மழை பெஞ்சா இங்கே தான் வரணும். இப்போ கேரளாவில் 2-3 இடத்துக்கு நம்ம கேரளாவில் இருந்து தண்ணி வாங்கிக்கிறோம். அப்போ நம்ம பள்ளத்தில் இருக்கிறதுனால எல்லா தண்ணீரும் வருது. நம்ம சரிவர திட்டமிடாதனால தேவையான பணம் இல்லை. பல லட்சம் கோடிகளை நம்ம கடன் வாங்கிட்டோம், இன்னும் கடன் வாங்க முடியாதுன்ற நிலையில புதிய டேம்களை கட்டாதனால பாலாறு திறந்து விட்டா கடல், இப்போ தென்பெண்ணை கடலுக்கு தான் போகுது. காவிரி ஒரே டேம் தான். அந்த கட்டமைப்பு குறித்து நம்ம பேசலாம். பட் ஒவ்வொரு முறையும் இந்த பாதிப்புகள் வருகின்ற பொழுது மத்திய அரசு பங்களிப்பும் செய்யணும். ஆனால் கணக்கெடுக்கிறது தற்போது கூட தமிழக அரசின் தரப்பிலிருந்து 4225 கோடி வேணும்னு கேட்குறாங்க. அதில் உடனடி தேவையா 1200 கோடி இப்போ வேணும்னு கேட்குறாங்க. இது கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது கேட்கப்பட்டது ஒன்று, வந்தது ஒன்றுமாக இருக்கிறது. என்ன காரணம்? அவர்களுடைய நிதிநிலையே சரியில்லை. அகில இந்திய லெவலில் உங்களுக்கு தெரியும், 2 வருடங்களில் கொரோனாவில் எவ்வளோ செலவாயிருக்கு, எத்தனை தொழில்கள் அகில இந்திய லெவலில் முடங்கி போச்சு. ஏற்றுமதி இறக்குமதி எல்லா வகையான வர்த்தகமும் குறைஞ்சு இந்தியா முழுவதும். நான் கடந்த வாரம் புதுடில்லிக்கு போயிருந்தேன், அங்கும் இதே நிலை. வர்த்தகம் இல்லை, ஹோட்டல்லாம் காலியாக கிடக்கு. இங்கே தமிழ்நாடே அங்கேயும் அப்படி தான் இருக்குது கொரோனானால. அதாவது அகில இந்திய லெவலில் வருமானம் இல்லை. எல்லாருக்கும் கேட்கும் போதெல்லாம் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு பணம் இல்லை. எப்படி கொடுக்க முடியும்? தொழில் பாதிப்பை பேரிடர் கூட ஒப்பிட முடியுமா? நீங்கள் ஒரு தொழில் பேரிடர்னால தானே ஒரு தொழில் பாதிப்பு. தொழில் மட்டும் இல்ல, தொழில், வர்த்தகம், விவசாயம் எல்லாமே பாதிச்சிருச்சு. வேலை வாய்ப்பு இல்ல, பல லட்சம் பேருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்ல. கரெக்டா இந்த நேரத்துல இந்த வெள்ளம் தொழிலும் வியாபாரமும் விவசாயமும் எல்லாமே பாதிச்சிருச்சு. பலருக்கு வேலை போச்சு, அழுகுறாங்க. பாருங்க, வேலூர் மாவட்டத்துல இது போல வெள்ளமே வந்தது இல்லைன்றாங்க. 1 மாடி 2 மாடிக்கு வெள்ளம்.
குடியாத்தமா ஃபுல்லா தண்ணீரா அதெல்லாம் நிக்குது. இயற்கை நம்ம தடுக்க முடியாது. மத்திய அரசோட பங்களிப்பு ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திருச்சி வேலுசாமி சார், என்னன்னா ஒவ்வொரு முறையும் பேரிடருங்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு நம்மளும் வழக்கம் போல கோரிக்கை வைக்க தான் செய்கிறோம், தமிழகத்திலிருந்து மத்திய அரசிடமிருந்து. கடந்த காலங்களிலே நம்ம கேட்கப்பட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. தற்பொழுதும் அது போன்ற சம்பவம் தான் நிகழப்போகிறதா, அல்லது தமிழக முதல்வர் கேட்கப்பட்டது போல கேட்கப்பட்ட தொகையில் ஒரு 75 விழுக்காடாவது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் குற்றம் என்று நான் சொல்ல மாட்டேன். நம்முடைய முன்னாலே பேசிய சகோதரர் சிலவற்றை சொன்னார். அதிலேயே நிறைய ஆழமான சில விஷயங்கள் இருக்கதா நான் நினைக்கிறேன். ஒரு குறள் இருக்கு, செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமை ஆனும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதாலும் கெடுதல் வரும், செய்ய கூடாததை செய்தாலும் கெடுதல் வரும். அவர் சொன்னாரு நிதிநிலை கிடையாது, அதனால பண்ண முடியலன்னு சொன்னாரு. 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் தென்பெண்ணை ஆற்றில தளவானூர் என்கின்ற ஒரு இடத்துல அந்த ஒரு அணை கட்டியிருக்காங்க. ஒரு ஆண்டு முழுசா முடியல. இந்த வெள்ளம் வருகிற போது அந்த அணை உடைஞ்சு போச்சு. அணை கட்டுவது என்பது மழை வெள்ளத்தை தேக்குவதற்காக. ஆக இந்த பணம் செலவழிகிறதுடைய அதனால் பலன் எதுவும் இல்லை. நண்பர் அழகா சொன்னாரு, நாம் தாழ்ந்த பகுதியில் இருக்கிறோம், கர்நாடகத்தில் மழை பெய்தால் இங்கதான் வரும்னு சொல்லி. முதல்ல காவிரி ஆறு எப்படி வருதுங்கிறதே பல பேருக்கு தெரியல. தலை காவிரின்னு ஒரு இடம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கே இந்த தண்ணீர் வருவதற்கு முன்பாகவே இயற்கையினுடைய அற்புதங்கள் பல இருக்கு. 2 மலை போல இருக்கும், மலையில ஒரு செடி கூட கிடையாது. அந்த இடத்துல வெறும் வித்தியாசமான புல் இருக்கிறது. அந்த புல்லுக்கு இருக்கிற அபூர்வ சக்தி என்பது மழை பெய்கிற போது அந்த தண்ணீரை பிடித்து வைத்துக் கொண்டு சொட்டு சொட்டாக விடுகிறது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அருவி, சிற்றாறு இப்படி எல்லாம் வருகிறது. வந்து அதற்கு பின்னாலே தானே வழித்தடங்களை உருவாக்கி குளம், குட்டை, ஆறு, ஏரி இப்படி எல்லாம் வருது. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், நான் 10 வயது வரை எங்க கிராமத்தில் மட்டும் என் ஊரில் சுத்தி 8 குளங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு குளம் கூட கிடையாது. நீர்வழி தாரைகளை, நீர்வழி தடங்களை எல்லாம் அடைத்து அதை வேறு வகைக்கு நாம் மாற்றிவிட்டோம் என்றால் விடுகின்ற தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு இயற்கையாகவே அது சேகரிக்கிற இடத்தை கூட நாம் அடைத்து விட்டோம். செயற்கையாக அரசாங்கம் கட்டுவது அப்புறம் இருக்கட்டும், இயற்கையாகவே தானே குளமாய், குட்டையாய், ஏரியாய் தேங்குகிற நீரை கூட நாம் பயன்படுத்துவதற்கு வழி இல்லாம போச்சு. இனி எங்க ஊரை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது. சென்னையை பத்தி சொல்றேன். கோயம்பேடுல இருந்து மேற்க போறீங்க, போகிற போது அந்த பைபாஸ் போறவர்கள ஏரி கரை பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க இறங்கி பாருங்க, ஏரியும் காணாம், கரையும் காணாம். குளத்தூருக்கு பக்கத்துல இருக்கு ரெட்டேரி இருக்கிறது. ரெட்டேரி அதுக்கு பேரு, ஆனா எங்க இருக்கு? ஒரு ஏரியும் காணாம், எதையும் காணாம். எல்லாமே சென்னை நகரத்துக்குள்ளேயே. இதை சொன்னா மட்டும்தான் புரியுங்கிறது சொல்றேன். தமிழ்நாடு முழுவதும் அதுதான் நிலைமை. அதோட நீங்க மத்திய அரசு வருகிறது போகிறது, அது மத்திய அரசுலயே பணம் இல்லை என்றால் நண்பர் சொன்னார். முதல்ல இங்க என்ன பார்க்கணும்னு கேட்டா, இதை போலவே 4 ஆண்டுகளுக்கு முன்பாக வருகிற போது தமிழ்நாட்டை விட சேதம் குறைவாக குஜராத்திலே வந்த நேரத்தில் உடனடியாக மத்திய அரசு அங்கே பணம் தர முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தரல. இதை நான் சொன்னா என்னுடைய நண்பர் நித்யானந்தம் வருத்தப்படுவார். நான் சொல்லல. இத சட்டமன்றத்தில் அதிமுக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது நிதியமைச்சராக இருந்த ஓபிஎஸ் சொன்னது, சென்னை பெருவெள்ளம் வந்தது, மத்திய அரசிடம் கேட்டோம், பணம் கொடுக்கல. தமிழ்நாட்டுடைய வரலாறுலே மிக மோசமான புயல் வந்தது, கஜா புயல், அதுக்கு பணம் கேட்டோம், கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒக்கி புயல் வந்தது, தென்பகுதியில் சேதம் வந்தது, பிரதமர் வந்தார், யாரையும் பார்க்கல, பேசல, போட்டோஷாப் மட்டும் பண்ணிட்டு போயிட்டாரு, எந்த பணமும் வரல. இது சட்டமன்றத்திலேயே நிதியமைச்சர் சொன்னது. ஆக பார்சியாலிட்டி இருக்கிறது. குஜராத்துக்கு தர முடியும் சார். அப்படின்னா இப்பவும் அன்றைய வந்து அதிமுக ஆட்சி, தற்பொழுதும் அதே நிலைமை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் கணக்கு கொடுக்கலாம், ஆனா அவங்க கொடுக்கறதா கொடுப்பாங்க அப்படிங்கறதா நிலைமை இருக்குமா இப்பொழுதும்? இல்ல, நான் சொல்றது முழுசா உங்களுக்கு இல்ல, நேயர்கள் புரிஞ்சிருக்கிறதுக்காக சொல்றேன். மத்திய அரசுடைய வேலை என்பது, நான் காங்கிரஸ் ஆட்சியில செஞ்சா கூட நான் கட்சிக்கு சொல்றேன்னு நினைப்பீங்க. 77 to 80 ஜனதா கட்சி ஆட்சி இருந்தது. மொராய் தேசாய் பிரதமராக இருந்தார். நம்முடைய நண்பர் முன்னாலே பேச சொன்னாரு, அவர் கவனக்குறைவா சொன்னாரு. எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தவுடன் 78 ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த புயல் வந்த உடனேயே வெள்ளம் பாதித்த போது விமானத்தில் வந்து உடனடியாக சர்வே பண்றதுக்கு மந்திரிகள் வந்தாங்க. பாராமட்சத்தில் அங்கிருந்தே உத்தரவு போட்டு, அன்றைக்கு தமிழ்நாடு கட்சி தலைவராக எஸ்.வி. லட்சுமணன் இருந்தார். என்னை அழைத்து, டெல்டா பகுதி உனக்குத்தான் எல்லா இடம் தெரியும், அவர் அழைச்சிட்டு போய் என்று சொல்லி 4 நாட்கள் டெல்டா பகுதியில் நாங்களும் போனோம். அதெல்லாம் சேர்ந்து வந்தோம். அன்றைக்கு அவர்கள் உடனே செய்தது என்னவென்றால்,
மருந்து பொருளை உடனே அனுப்பினாங்க. அதற்கு அப்புறமா கொஞ்சம் தொகையை அனுப்பினாங்க. அப்ப அதுக்கு பின்னால்தான் நீங்க எவ்வளவு தேவைப்படும் இந்த கணக்கு வழக்கு எடுத்தெல்லாம் கணக்கு வழக்கு எடுத்து அதற்கு பின்னாலே எவ்வளவு நீங்க செட்டில் பண்ண போறீங்க அப்புறம் இருக்கட்டும். உடனடி தேவைக்கு என்ன மத்திய அரசு உதவி இருக்கு? மத்திய அரசுல பணமே இல்லை என்று சொல்வதெல்லாம் அது அதை ஒப்புக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற வாதம் அல்ல. இவ்வளவு வறுமையில் இருக்க மத்திய அரசு விமானம் மட்டும் சொகுசு விமானம் வாங்குவதற்கு பிரதம மந்திரி போறதுக்கு 8500 கோடி ரூபாயில விமானம் வாங்க முடிகிறது என்று சொன்னால் இந்த பாவப்பட்ட விவசாயிகளுக்கு பாவப்பட்ட மக்களுக்கு இல்ல சார் மத்திய அரசு தரப்புல இருந்து இன்னும் பணமே இல்லைன்னா சொல்லல. இவருடைய கருத்தா இருக்கு, நம்ம ஞானசேகர் சாருடைய கருத்தா இருக்கு. மத்திய அரசு தரப்புல இருந்து அதெல்லாம் சொல்லல. அவர் சொன்னார் கேட்ட தொகை கொடுக்கறது இல்லையா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி. உத்தரகாண்ட்ல வெள்ளம் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால. அப்படி வருகிற போது அந்த மாநில அரசு கேட்பதற்கு முன்பாகவே அங்கிருந்து மத்திய அரசு பாராமிலிட்டரி போர்ஸ் எல்லாம் உடனே அனுப்பி அந்த மக்களை காப்பாற்ற முடிந்தது அல்லவா? அப்படி என்றால் தமிழ்நாட்டில் ஆள்வது திமுகவோ அதிமுகவோ யாராக இருந்தாலும் மோடி சர்க்கார் மாற்றாந்தாய் மனப்பார்வையோடு தான் இந்த தமிழகத்தை நடத்துகிறது என்பது கடந்த கால வரலாறு. அதுதான் சார் மத்திய அரசு கூட கடந்த கால ஆட்சி மத்திய அரசோட இணக்கமா இருந்ததுனால முழுசா கேட்டு கூட பெற முடியாம இருந்திருக்கலாம். இந்த திமுக ஆட்சியினால மத்திய அரசு கொடுக்கறதுனால கேட்டு வலுவா பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஏங்க நான் சொன்ன இந்த நிதியமைச்சர் அவர் மருமக எல்லாம் சேர்ந்து கூட்டா போய் பிரதமர் காலில் விழுந்து எந்திரிச்சு கூட அவர் கொடுக்கல. இப்ப இவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவாங்களா? தமிழ்நாட்டு மக்களை அதான் நான் ஒரே வார்த்தையில சொன்னேன், மாற்றாந்தாய் மனப்போக்கில் இந்த அரசு செயல்படுத்துகிறது. அதுக்கு தான் குஜராத்ல உடனே பணம் தர முடியுது, உத்தரகாண்டுக்கு மாநில அரசு செல்வதற்கு முன்பாகவே அங்க போய் உதவ முடிகிறது, வட மாநிலங்களில் நடக்கிற போது உதவ முடிகிறது, கர்நாடகத்தில் பிரச்சனை இருந்தால் உதவ முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதோ சர்வே பண்ணி கணக்கெடுத்து அதுக்கு பண்ண தரப்போகிறோம் என்பதை போல ஒரு தோற்றத்தை காட்டுகிறார்கள். பிரதம மந்திரி ஒக்கி புயல் வந்த போது அங்கிருந்து விமானத்தில் கன்னியாகுமரிக்கு வந்தும் கூட அங்கே யாரையும் பார்க்கவில்லை, எதையும் கேட்கவில்லை, போட்டோஷாப் பண்ணிட்டு போயிட்டார். சார் உங்ககிட்ட இருந்து இன்னொரு பதில் வேணும். இந்த வெள்ள சேதத்தை கணக்கிடும் பொழுது முழுமையான கணக்கீடு சரியான முறையில் நடக்கிறதா? அது எங்க கணக்கெடுக்கிறது அப்புறம் இருக்கட்டுங்க. இல்ல அந்த கணக்கீட்லயே எனக்கு நான் என்ன கேக்குறேன், இப்ப நான் பசியில இருக்கேன், ஒரு கஞ்சியாவது நீங்க கொடுக்கணும். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு பிரியாணி கொடுக்கறேன்னு சொல்லி என்ன பயன்? கணக்கெடுத்து மக்களுக்கு கொடுக்கிறது பிறகு இருக்கட்டும். உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவுவதற்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது? நான் தான் சொன்னேன், மருந்து அனுப்புவது என்பது வாடிக்கை, அதை கூட இதுவரை தரல. இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த எடப்பாடி அரசு சரியான முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. தமிழக அரசுக்கு தமிழகத்திற்கு முக்கியமா மருந்து அனுப்பணும் இந்த மாதிரி நேரங்களில், அதை கூட மத்திய அரசு கொடுக்கலங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். மழை வெள்ள பாதிப்பை கணக்கிட்ட மத்திய குழு சம்பிரதாய சடங்கா நிவாரணத்திற்கான விடியலா என்கிற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். திரு தெய்வசிகாமணி சார், என்னன்னா இந்த மாதிரி மத்திய குழுவாகட்டும் மாநில குழுவாகட்டும் அந்த கணக்கீடு செய்கிறாங்கல்ல பாதிக்கப்பட்ட நேரங்களில், அது முழுமையான கணக்கீடு நடக்கிறதா? தற்பொழுது செய்த அந்த கணக்கீடு குறித்து ஆய்வு குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. 6 பேர் வணக்கம். 6 பேர் 3 நாள் எல்லா 19 மாவட்டங்கள்ல கடுமையான பாதிப்பு. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, அதிகாரிகள்ட்ட வாங்கி சரி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்வது வேடிக்கையாக இல்லையா? இது கண்துடைப்பு தானே. மத்திய வெள்ளம் பாதித்தது என்று மாநில அரசு குரல் எழுப்பினால் உடனே ஒரு கமிட்டி போட வேண்டியது, அவர்களை அனுப்ப வேண்டியது, பார்வையிட்டேன் என்று சொல்ல வேண்டியது. அப்படி பார்வையிட்டு எந்த முறை தமிழகத்திற்கு சரியான நிவாரணம் கொடுத்தார்கள்? இப்ப நீங்க 2020-21 கர்நாடக அரசு கேக்குது. அவங்க கேட்ட தொகை 2254 கோடி, கொடுத்த தொகை 1318 கோடி கொடுத்தாங்க. அதே தமிழ்நாடு அரசு 2020-21 838 கோடி கேட்டாங்க, கொடுத்தது 213 கோடி தான். இதைத்தான் அவங்க திருச்சி அண்ணன் வேலுசாமி அவர்கள் சொன்னார்கள், மாற்றாந்தாய் மனப்போக்கோடு நடத்துகிறார்கள் என்று சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை இந்த மத்திய அரசு என்ன காரணம் சார்? மத்திய அரசு ஏதாவது தமிழக அந்த கணக்கு அதிகமாக வருதுங்கிறத நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையுமே முழுமை அடையாட்டி ஒரு முக்கால்வாசி கூட கொடுக்கறது இல்லைன்னா என்ன ஒரு பார்வை, அவ்வளோதான் முடியுங்கிறத சொல்லுதா, அல்லது அந்த கணக்கீட்டில் ஏதாவது குளறுபடி இருக்குன்னு நினைக்கிறதா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர முடியாது, அதற்கான தலைமையோ அமைப்போ இல்லை. அதனால் அவர்கள் தமிழகத்தின் மேலே ஒரு வெறுப்பு, அவர்களை சட்டமன்றத்திற்கு கூட 10 ஆண்டுகள் யாருமே செல்ல முடியாத நிலையில் மக்கள் வைத்து விட்டார்கள்.
இந்த தமிழக மக்களால் மத்திய அரசுக்கு என்ன லாபம், பிஜேபிக்கு என்ன லாபம்? இப்பொழுது கூட விபத்து கூட 4 பேர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் தேர்தலை சரியாக இந்த திமுக கூட்டணி நடத்தி இருந்தால் இதற்கும் வரமாட்டார்கள். 0 தான் தமிழ்நாட்டில். பாஜக மீது தமிழ்நாட்டில் இருக்கும் வெறுப்பே அவர்களுக்கு தமிழ்நாட்டை பார்த்தால் மாற்றாந்தாய் பிள்ளைகளாகவே தெரிகிறார்கள். கன்னியாகுமரி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறது. நீங்க காஞ்சிபுரத்தினுடைய நிலையோ ரொம்ப மோசம். விவசாயம் மட்டும் இல்லைங்க, எல்லா தொழில்களிலும் பாதிப்பு. எல்லா இடத்துலயும் சென்னையில் வெள்ளம் புகுந்து ஓடுச்சு. பட் இதுக்கு உடனடி நிவாரணம் ஏதாவது கொடுக்க வேண்டாமா, அறிவிக்க வேண்டாமா? மாநில அரசு 5 லட்சம் கோடி கடன்ல இருக்குன்னு தெரியும். அவங்க நிதியை எப்படி கையாள்வார்கள் என்பதிலே ஒரு கஷ்டம் இருக்கிறது. புதிதாக வந்த அரசு 120 நாள் தான் ஆகிறது. அதற்குள் அவர்கள் எப்படி கொடுக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில் நிதி நிலைமை காலியாக இருக்கிற சூழ்நிலையில் மத்திய அரசு உடனடியாக அண்ணன் சொன்னது போல மருந்தையாவது அனுப்பி இருக்கலாம். எதையுமே செய்யவில்லை. இவர்கள் சரியாக செய்யவும் மாட்டார்கள். கேட்கிறார்களே, நாங்களும் கொடுத்தோம் என்பதற்கு மிக குறைவாகத்தான் கொடுப்பார்களே ஒழிய கர்நாடகத்தை ஒப்பிட்டோ குஜராத்தை ஒப்பிட்டோ நமக்கு எந்த வகையிலும் நியாயம் கற்பிக்க மாட்டார்கள். சேதத்தை மதிப்பிடுவது என்பது 6 பேர் தமிழ்நாட்டினுடைய மொத்த வெள்ளச்சேதத்தை பார்வையிட்டு மதிப்பிட்டு விட முடியும் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? மாநில அரசு 2629 கோடி எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். 16ஆம் தேதியே பாராளுமன்ற குழு தலைவர் TR பாலு அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார், வற்புறுத்தி இருக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு 550 கோடியை உடனே ரிலீஸ் செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இது செவிடன் காதில் ஊதிய சங்கு போலதான் இருக்கிறதே ஒழிய இல்ல ஆய்வு செய்து மத்திய குழு அனுப்பியிருக்காங்க இல்லையா, சந்தித்து வந்த பிறகு குழு அனுப்பியிருக்காங்க இல்லையா ஆய்வு செய்யறதுக்கு, எதுவுமே நடவடிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? குழு தானே வந்துட்டு போயிருக்கு, பணம் வரலையே. குழு மருந்தாகாது. குழு அவர்கள் பரிந்துரைக்க வந்திருக்கிறார்கள், பார்வையிட வந்திருக்கிறார்கள், பரிந்துரை முதலமைச்சரை சந்திக்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த குழுவினர் மத்திய அரசிலே நாங்கள் அறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என்கிறார்கள். அதனுடைய நகலை கூட மாநில முதலமைச்சரிடம் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. இதெல்லாம் விந்தையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடவே நடத்த வேண்டும் என்பது, இந்த சேதம் மிக கொடுமையானது என்பது எல்லோருக்குமே தெரியும். இங்கிருந்து தானே இந்தியாவினுடைய நிதியமைச்சர் ஸ்ரீரங்கத்திலிருந்து தானே சென்றிருக்கிறார், தமிழகத்திலிருந்து தானே சென்றிருக்கிறார். தாய்மண் பாதிக்கப்படுகிறது என்று மோடி அவர்கள் துடிதுடித்து குஜராத்துக்கு ஓடுகிறாரே, அதை போல குறைந்தபட்சம் நிதியமைச்சராவது ஓடி வர வேண்டாமா? இந்த சேதாரங்களை பார்க்க வேண்டாமா? அதையெல்லாம் எதையும் செய்யவில்லையே அவர்கள். அவர்களுக்கு செய்கிற மனப்பான்மை இல்லை. ஏதோ வேண்டா வெறுப்பாக கட்டாயமாக கொடுக்க வேண்டுமே என்பதற்காக ஒரு சிறு தொகையை கொடுப்பார்களே ஒழிய அவர்கள் மனமும் வந்து செய்ய மாட்டார்கள். இங்கே ஒரு திராவிட கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது, அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நான் அரசியல் பேசுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். திராவிட என்ற வார்த்தையை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எந்த கட்சிகள் அடியெடுத்து போடுவார்கள், எங்கே உள்ளே புகுந்து ஆட்சியை கைப்பற்றலாம் என்றுதான் நினைக்கிறார்கள் ஒழிய விவசாயிகளின் வேதனையை, மக்களுடைய வேதனையை, சேதாரத்தை கணக்கிட்டு சரி செய்ய வேண்டும், மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற பேராசை கூட இல்லாமல், மக்கள் துன்பப்படுகிறார்களே என்ற மனித அந்த சகிப்புத்தன்மை கூட இல்லாமல் தானே கண்டுகொள்ளாமல் செல்கிறார்கள். மத்திய குழு வந்து பார்வையிட்டுக் கொண்டு இருக்கும் போதே 500 கோடி ரூபாயை ஒதுக்கி இருந்தால் முடியாமல் போய்விடுமா? செய்ய முடியாதா மத்திய அரசால்? இது என்ன நடைமுறை? மாநில அரசு கொடுக்கின்ற கேட்கிற அறிக்கை எல்லாம் பொய்யா? இவர்கள் மத்தியிலிருந்து ஒரு குழு வந்துதான் மதிப்பிட்டு தான் சொல்ல வேண்டுமா? இங்கே இருப்பவர்களும் அதிகாரிகள் தானே. இங்கே இருப்பவர்களும் IAS அதிகாரிகள் மத்திய பணிக்கும் செல்வார்கள், இங்கும் வருவார்களே. அந்த அதிகாரிகளுக்கு தானே மதிப்பீட்டு கொடுக்கிறார்கள். அமைச்சர்கள் பார்வையிடுகிறார்களே ஒழிய கிராம நிர்வாக அலுவலர்கள் இருந்து, விவசாயத்துறையிலிருந்து இங்கும் அந்த அறிக்கையை தயாரித்து ஒப்படைப்பவர்கள் அதிகாரிகள் தானே. ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? இவர்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டை பிடிக்கவில்லை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கிறார்கள். நீங்கள் சரியான நேரத்திலே மத்திய அரசு நம்மை புறக்கணிக்கிற நேரத்திலே இப்படி ஒரு விவாத மேடையை உருவாக்கி இருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசலாம். திரு நித்யானந்தம் சார், என்ன அப்படின்னா, கடுமையாக பாதிக்கப்பட்டது உலகறிஞ்ச விஷயம். செய்திகளில் வந்திருக்கு, ஊடகங்களில் வந்திருக்கு, மத்திய அரசும் பார்த்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவங்களும் தகவல் கொடுத்துருப்பாங்க, டெல்லி கொடுத்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இருந்தும் கூட தமிழகத்துக்கு மருந்து கூட கொஞ்சம் அடிப்படையில் கொடுக்கணுமே, மழை வெள்ள காலங்களில் பாதிப்புகள் அடிப்படை விஷயமாக கொடுக்க வேண்டிய மருந்து கூட அனுப்பலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசு மீது வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது திராவிட நாடு தமிழ்நாடு,
பாராமுகமாக தான் பார்க்குது, மாற்றாந்த மனப்பான்மையோட தான் தமிழகத்தை பார்க்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, இது உண்மையா? அனைவருக்கும் வணக்கம். இது திராவிட நாடு என்று குறிப்பிடுகிறீர்கள். அவர் எனக்கு முன்னாடி பேச சொன்னார் தெய்வ சிகாமணி. திராவிட நாடு, திராவிட என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்கத்தக்கதல்ல என்பதெல்லாம் சொன்னார்கள். இந்த திராவிடம் என்ற சொல்லை முதலிலே சொன்னவர் என்று நமக்கு வரலாற்று ரீதியாக தெரிந்த உண்மை யார் என்று சொன்னால் ஆதிசங்கரர் தான். திராவிட சிசு என்று தன்னை அழைத்தார். எனவே திராவிடம் என்பது பிடிக்காத காரணத்தினாலே ஆதிசங்கரர் அந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க மாட்டார். அந்த ஒரு பண்புக்கு, அந்த ஒரு மண்ணின் மரியாதைக்கு தொண்டு தொட்டு அதை பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கின்ற கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த கட்சி சார்பாக வரவில்லை என்று சொல்லாலும் போல அதுதான் வரலாற்று உண்மை. சரிங்களா? அதனால் திராவிடம்னாக்கா அது ஏதோ தமிழ் சொல்லு என்பதாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே சமஸ்கிருத சொல் தான். அது நிலப்பரப்பை குறிக்கின்ற சொல். இவர்கள் வேறு ஏதோ சொல்லுகிறார்கள். அதனால் ஒரு சமஸ்கிருத சொல்லை பிடிக்காது, செய்யாது, ஒரு மொழி பிடிக்காது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். என்ன மொழியை பிடிக்காமல் போகிறது காரணம் என்ன, இந்த சொல் பிடிக்காமல் போகிறது காரணம் என்ன, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லை, கிடைக்கலங்கிற கோவத்தில் கூட சொல்லியிருக்கலாம். இல்லை, அடிப்படை தேவை மருந்து அதற்கு கூட. கடந்த 2015 வந்த மழை இருக்கிறதுல்லவா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு பெய்த மழையாக நமக்கு தெரிவிக்கப்பட்டது. உண்மையும் கூட. அந்த அளவிற்கு மழை இந்த முறை வரவில்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணி தேங்கி நிற்கிது, இன்னும் தண்ணி தேங்கி நிற்கிது. சென்னையில் இன்னும் நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதியான குளத்தூர் சென்னையே குளத்தூராக மாற்றி இருக்கின்றார்கள். அது வேறு. ஆனால் மழை அதிகமாக பெய்ததனால் அந்த குளத்தூர் ஆகலை. மழை 2015 காட்டிலும், ஒரே நாளிலே பெய்த மழை 2015 காட்டிலும் குறைவாகத்தான் இந்த முறை பெய்திருக்கிறது. ஆனால் இந்த மழை நீர் செல்வதற்கான வடிகால்கள் அத்தனையும் அடைத்து கிடக்கிறது. ஆகஸ்ட் மாதம் துவக்கத்தில், அதாவது ஆகஸ்ட் 15க்கு பின்னாலே ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சியோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றங்களோ இவைகளெல்லாம் இந்த மழைநீர் செல்வதற்கான அந்த கால்வாய்களை சுத்தப்படுத்துவார்கள். இந்த முறை அமைச்சரே சொன்ன பதிலின்படி 400 கிலோமீட்டர் அளவிற்குத்தான் சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே என்று சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் மழை பெய்யும், இந்த மழையினால் மழைநீர் தேங்கும் என்று அவர்களுக்கு தெரியாதா? இதுக்கு 6 மாதம்தான் ஆச்சு, இது சின்ன குழந்தை பாவம் அப்படின்னு மன்னித்து விட முடியுமா? நகரத்தந்தையாக இருந்தவர் தானே நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். இந்த சென்னை மாநகரத்தில் எங்கெல்லாம் அடைப்பு ஏற்படும் என்று அவருக்கு தெரியாதா? ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லி அதை ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்மார்ட் சிட்டி ஏன் அப்படி அங்கு வெள்ளக்காடாக மாறியது என்று இன்றைய டைம்ஸ் பத்திரிகையில் மிக தெளிவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கிறார்கள். என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க? ஸ்மார்ட் சிட்டியில் அந்த கழிவுநீர் கால்வாய்கள் செல்வதற்கான குழாய்கள் இடும்போது சரியான முறையில் குழாய்கள் இடவில்லை. அன்றைக்கே புகார்கள் எழுந்தபோது அந்த மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடியவர்கள், பெயரை குறிப்பிடவில்லை அவர்கள், பணியாற்றக்கூடியவர்கள் இது எப்படித்தான் செய்ய முடியும், இதற்கு மேல் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் மேலே சென்றால் எங்களுக்கு இந்த வேலை கான்ட்ராக்ட் போய்விடும், இது இப்படித்தான், இதற்கு வேறு வழி கிடையாது என்று பதில் சொன்னதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கு வந்திருக்கிறது. அது யாரோட திட்டம்? மத்திய அரசோட திட்டம் தானே. எது மத்திய அரசு திட்டம்? திட்டம் மத்திய அரசாக இருந்தாலும் செயல்பட வேண்டியது யார்? எந்த மாநிலத்திலுமே மாநில அரசு கண்காணிச்சிருந்தாலும் திட்டம் மத்திய அரசு உங்களுடைய பார்வை மாநிலமானாலும் இல்ல, உங்களுக்கு சிஇஓன்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குல்ல மத்திய அரசோட திட்டம். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், சொல்லுங்க. ஸ்மார்ட் சிட்டி போன்றவைகள் எல்லாம் மத்திய அரசினுடைய அனைத்து திட்டங்களும் கூட இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சென்று பல திட்டங்களை மாநில திட்டங்களாக அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் அவருடைய படத்தை போட்டு மோடியுடைய படத்தையே போடாமல் கொடுக்கின்ற திட்டங்கள் அனைத்துமே மத்திய அரசினுடைய திட்டம் தான். புரியுதுங்களா? நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு மாற்றாந்தா என்று சொன்னார்களே. இல்லை நான் கேட்குறேன், வேலுசாமி அவர்கள் கூட பேசினாங்க, இந்த மோடி அவர்கள் பிரதமராக ஆன பிறகுதான் இப்படி வெள்ளச்சேதத்தை பார்வையிடுவதற்காக நடுவண் அரசிலிருந்து அனுப்பப்பட்டார்களா அல்லது காலங்காலமாக இது தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இங்கே இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகளெல்லாம் இல்லையா? இவர்களுக்கெல்லாம் தெரியாதா? என்ன சேதம் என்று இவர்கள் எழுதினால் அவர்கள் நம்ப மாட்டார்களா என்றெல்லாம் கேட்டார்கள். இது இன்றைக்கு துவங்கியதல்ல. இது நடுவண் அரசு ஒரு குழுவை அனுப்பி வைத்து அந்த குழு சொல்லக்கூடிய அந்த மழைக்கால வடிகால் நிதியை அவர்கள் தருவார்கள். எப்போ சார்?
எப்போன்னா அது உரிய அதாவது நேரத்தில் முதல்ல வைக்கப்பட்ட கோரிக்கையில் ஒரு 550 கோடி தான் முதல்ல கேட்குறாங்க, உடனடி நிவாரணமாக கேட்குறாங்க. குழு அனுப்பும் போதே கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு நல்லா இருக்கு. ஏன் இந்த மோடி அரசினுடைய இவர்களுடைய மொழியிலே சொன்னால் அடிமையாக இருந்த எடப்பாடி அரசுக்கு கூட கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதை காட்டிலும் கூடுதலாக மாநில உரிமைகளை பறிபோகாமல் காப்பாற்றக்கூடியவர்கள் பறித்து கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? ஏன் கொண்டு வர முடியல? ஏன் அழுது கொண்டிருக்கிறார்கள்? சார் இவங்க கேட்குறாங்க, போய் மனு கொடுத்துருக்காங்க, எனக்கு உடனடி தேவை இவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. பாலு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், மனு கொடுத்துருக்கு. கடந்த ஆட்சியிலே கூட, எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியிலே கூட இந்த வெள்ள சேதங்கள்லாம் ஏற்பட்ட பொழுது பாராளுமன்றத்தில் கேட்பதற்காக அத்தனை உறுப்பினர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அல்ல, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எங்கே பேச வேண்டும்? பாராளுமன்றத்தில் பேச வேண்டாமா? ஏதாவது பேசியிருக்காங்களா? பேசியது கிடையாது சார். அவங்க பேச வேணாம் சார், கேட்க வேணாம் சார். இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு மாநிலம் கடுமையாக பாதிக்கப்படுது, அடிப்படை தேவை ஒரு மருந்தே வரலங்கிறாங்க. இதுக்கு நீங்க பழசெல்லாம் ஒப்பிட்டு சொல்றது என்ன நியாயமா இருக்கு? இருங்க, மருந்து காரணம் மாநில அரசு கேட்கறதுல கூட குறை இருந்திருக்காங்க. அடிப்படை தேவை என்ன? ஒரு மாநில அரசு மத்திய அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டது. அந்த பெருந்தொற்றுக்கு தடுப்பூசியை நாங்கள் அயல்நாட்டிலிருந்து பெறுகிறோம் என்று கிளம்பியவர்கள் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இதே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான் அதை கேட்டார். அவர் அப்படி கேட்கும் பொழுது அயல்நாட்டிலிருந்து மருந்து கொண்டு வர முடியவில்லை. 2-3 மாநிலங்கள் அப்படி முயற்சித்தார்கள், கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இலவசமாகவே மோடி அவர்கள் அனைத்து 130 கோடி மக்களுக்கு இன்றைக்கு அளவில் இலவசமாக ஊசி கொடுத்துருக்காங்க. மருத்துவ உதவி தானே அது. ஆக இவர்கள் மருந்து வாங்குவதாக பணம் வைத்து கொண்டு சென்றார்களே, ஏன் மருத்துவ உதவி ஆரம்பத்தில் செய்துவிட்டு வாங்கி கொள்ள வேண்டியது தானே? 6 லட்சம் கோடி, இவர்களுக்கு 5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று சொன்னார்கள். எப்பொழுது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்து விலகின் காரணத்து அந்த நேரத்தில் 5 லட்சம் கோடி இருந்தது. அதுக்கு மேல் இவர்கள் கடன் வாங்க போவது கிடையாதா? எப்பொழுது கடன் உருவானது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கடனே முதல்ல உருவானது அதிகமாக. அதை இவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் வேறு வழி இல்லாமல் செய்ய நேரிட்டது. இன்றைக்கு கூட இந்த பேரிடர் காலத்தில் வட்டி இல்லாத கடனாக 50 ஆண்டுகளுக்கு கடன் கொடுப்பதாக நடுவண் அரசு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் அறிவித்திருந்தார். எவ்வளவு இவங்க வாங்கினாங்க? அதில் ஒன்றுமே வாங்கலை. ஏன் வாங்கலை? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல வாங்க மாட்டீங்க, ஏன்னா அங்கே கணக்கு சரியாக கொடுக்கணும். ஆனால் இந்த வெள்ள சேதத்தை காட்டி இதுவரை கடந்த 15 ஆண்டுகளிலே 10,000 கோடிக்கு மேல் வாங்கியிருக்கின்றார்கள் உலக வங்கிகளில் எல்லாம். உலக வங்கி மட்டும் ஒரு வங்கியில் இல்லை, 3-4 வங்கிகளிலே 10,000 கோடிக்கு மேல் வாங்கியிருக்கின்றார்கள். இந்த முறையும் வாங்கத்தான் போகிறார்கள். அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டு சொன்னாங்க. சார், தமிழக அரசு கேட்கறது என்னன்னா 4,225 கோடி கேட்குது. அதில் உடனடி தேவையா ஒரு 1,200 கோடி கேட்குது. வாய்ப்பு இருக்கா இல்லையா? உடனடி தேவையாக சாதாரண காலங்களிலே கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம் குரலை உயர்த்தி கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு கோடி தடுப்பூசிகளோட விலை என்ன அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனாவுக்காக செலவு செய்தவைகள் எத்தனை. இந்த நவம்பர் தீபாவளி வரையில் அனைவருக்கும் அவங்களுடைய உணவு பங்கீட்டு அட்டையிலே இலவசமாக அந்த உணவுப் பொருட்களை கொடுத்தார்கள். அப்போ வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. கொரோனாவை காரணம் காட்டி வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. நீங்கள் கேட்கின்ற வேகத்திலே கொடுப்பதற்கான சூழ்நிலை அங்கே இல்லாமல் இருக்கலாம். வாய்ப்பில்லை என்று சொல்லவில்லை. புரியுதா உங்களுக்கு? கஜாவும் ஒக்கியும் வந்தப்போ என்ன இருந்தது? கஜாவும் ஒக்கியும் வந்தபோது கொடுக்க வேண்டிய முறையிலே கொடுத்தார்கள். அப்பொழுது அப்படி கொடுத்து அப்படி நிதி தமிழக நிதியில் கட்டிய அணை தான் உடைந்திருக்கிறது. வெளிச்சாமி சொன்னார். இல்லை யாரும் சொன்னாங்க, இங்கே ஒரு 3 மாதம் கூட ஆகலை, அந்த அணை உடஞ்சி போச்சு. இந்த லட்சத்தில் தான் இங்கே செலவு இருக்குது. அதனால் சரியாக செலவு செய்கிறார்களா, உருப்படியான செலவுகளாக ஆகியிருக்கிறதா என்று பார்க்கின்ற கடமை கூட நடுவண் அரசுக்கு இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். ஞானசேகர் சார், இந்த பாதிப்புல விவசாய டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக செய்தி. ஒட்டுமொத்தமாக விவசாய தொழில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு? 38 மாவட்டத்திலையும், சென்னை தவிர சென்னையில் வேறு பாதிப்பு, மீதி அனைத்து மாவட்டங்கள்லேயும் விவசாயம் பாதிச்சிருக்குங்க. உங்கள் டிவி தொலைக்காட்சி உள்பட அனைத்து டிவியும் தனியாரும் எடுத்து போட்டுக்கொண்டே இருக்காங்க. இது போன்ற வெள்ளம் வந்ததில்லை, இனிமேலும் வரப்போகுது, அடுத்த ஆண்டு வரப்போகுது. அதனால இப்போ அரசியல் பேசி கொண்டிருக்காம பாருங்க, ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு 63,000 கோடி உடனடியாக நஷ்டத்தில் ஓடுற மெட்ரோ ட்ரெயினுக்கு கொடுக்க முடிந்த மோடி அரசு ஏன் ஒரு 500 கோடி என்பது அவர்களுடைய 1 மணி நேர வருமானம் மத்திய அரசுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது?
அவர் கேட்டாரு தமிழ்நாட்டினால என்ன பிரயோஜனம்னு. இந்தியாவிலேயே 2வது மாநிலங்க நம்ம. அதிக வருவாய், ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து எல்லாமே அதிக வருவாயை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தென்னிந்தியாவுக்கு இதர மாநிலங்களுடைய பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய துறைமுகங்கள் மூலமா போகின்ற அளவுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அருமையான மாநிலம். அதிக வருவாயை மத்திய அரசு கொடுக்குறோம். அவங்க நம்முடைய பாராளுமன்ற குழு தலைவர் TR பாலு அவர்கள் போய் கணக்கீடுகளை காண்பித்து சேதங்களை எல்லாம் காமிச்சு கேட்டது 500 கோடி. 500 கோடி என்பது ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களால சாங்ஷன் பண்ண முடியும். மனதில்லை. இப்பயும் கேட்கிற 4000 கோடி மிகப்பெரிய தொகையா? தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வருவாய் வருகிறது? இந்த 38 மாவட்டம் பாதிச்சிருச்சே, எவ்வளவு விவசாயம் பாதிக்க போகுது, எவ்வளவு வருமானம் பாதிக்க போகுது, பொருளாதாரம் நம்ம பலமுறை இதே இடத்துல பாதிச்சிருக்கோம். இந்த 1.5 வருடமா எவ்வளவு பாதிச்சு போச்சு. தமிழ்நாடு உற்பத்தி மாநிலம், உற்பத்தி குறைஞ்சு போச்சு, விவசாய விலைவாசி எல்லாம் அதிகமாக ஏறிடுச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாம் கஷ்டப்படுறாங்க. போய் அம்மா உணவகத்திலையும் அரசு கொடுக்குற இலவச இடத்துலையும் போய் சாப்பிட வேண்டிய நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இப்படி நேரத்தில் இந்த சிறு உதவியை கூட செய்யாவிட்டால் என்ன அர்த்தம்? இதையே பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் நான் தயவு செய்து கடந்த காலத்தை பற்றி நீங்கள் அதிகம் பேச வேண்டான்ட்டீங்க. அதே போல் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா அப்படின்னா நெல் பாதிக்கப்பட்டிருந்தா கூட மாவட்ட வாரியாக பல்வேறு வகையான தொழில், விவசாய தொழில் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டங்களில் பார்த்தோம்னா துவரை, உளுந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. திருப்பூர் மாவட்டங்கள் பார்த்தோம்னா தென்னை மரங்கள், தக்காளி அதில் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அரியலூர், பெரம்பலூரில் பார்த்தோம்னா கோழிப்பண்ணை விவசாயம் சுத்தமாக அழிந்திருக்கு. தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உப்பளம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி வெரைட்டியாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரசின் பார்வை இப்படி இருக்கிறது. இதுக்கு தீர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாங்க, இந்த தீர்வையாவது நீண்ட கால தீர்வாக கொண்டு வர சொல்லுங்க. என்ன தீர்வு? அதாவது இப்போ டேம் கட்டுறாங்க, தண்ணீர் தேக்கி வைக்கிறாங்க, ஆனால் நமக்கு அந்த வசதி இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? 100க்கு மேற்பட்ட இலவசங்களை பட்டியல் வேணா நான் படிக்க தயாராக இருக்கேன். இருக்க பட்ஜெட்டில் 3/4 வாசியை இப்போ பிறந்த குழந்தைகளை தொடங்கி மரணம் வரைக்கும் 100கணக்கான இலவசங்களை அரிசி, பருப்புலேருந்து, துணிமணியிலிருந்து, புத்தகங்கள்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்து புரட்சித் தலைவி அம்மா 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க. இப்படி கொடுத்த காரணத்தால் தமிழன் சோம்பேறி ஆயிட்டான். இதுதான் உண்மை. ஐயா வேலுச்சாமி அவர்கள் எனக்கு நல்லா தெரிந்தவர் தான். எங்களுடைய நம்மாழ்வாருடைய சிஷியர் தான் அவர். நம்மாழ்வார் இதைத்தான் சொன்னார், வரப்போகிற காலம் மோசமான காலம். ஆடி 18 கரெக்டாக மழை பெய்யாது. கரெக்டாக ஜனவரி ஜூன் 15லிருந்து 3 மாதம் மழை பெய்யும். மழையே பெய்யாமல் திடீர்னு செப்டம்பருக்கு பிறகு மழை பெய்யுது. அப்படி நிலைமை மாறி போச்சு. புயல் வந்தால் தான், வேற ஏதாவது நிலைமை மாறினா தான் மழை வரும்ன்ற நிலைமை வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னார். அது அப்படியே நடக்குது. நம்முடைய புரட்சித் தலைவருடைய அன்பை பெற்ற முன்னாள் DGP அமரர் ஸ்ரீபால் நிறைய இந்த சுற்றுச்சூழலை பற்றி கட்டுரைகள் எழுதுபவர். அவர் என்ன சொன்னார்னா, 15 ஆண்டுகளுக்கு முன்பே பல பத்திரிகைகளை எழுதி கொண்டே இருந்தார். உலகம் முழுவதும் வெப்பமாகிக்கிட்டு இருக்கு, பனிக்கட்டியெல்லாம் உருகுது, இந்த நிலைமை அப்படியே போனால் கடல் மட்டம் உயரப்போகுது, தேவையில்லாத நேரத்திலலாம் மழை பெய்ய போகுது, நிறைய புயல் உருவாக போகுது, அதில் தமிழ்நாடு ரொம்ப பாதிக்கும் சொன்னார். பருவநிலை மாற்றம்ங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக தொடர்ந்து பேசலாம். திருச்சி வேலுசாமி சார், என்னென்னா பருவநிலை மாற்றம் வந்து இது போன்ற பெருமழைக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதோடு வந்து இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கடுமையாக பாதிக்கப்பட்ட தொழில் மாவட்ட வாரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தோம்னா துவரை, உளுந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. திருப்பூர் மாவட்டங்களில் தென்னை, தக்காளியினுடைய விலை வந்து அது நமக்கு சொல்லுது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கோழிப்பண்ணை தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உப்பளம் பாதிக்கப்பட்டிருக்கு. தேனி மாவட்டங்களில் திராட்சை தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக விவசாயம் நம்ம கடந்து போக முடியாது. துறை வாரியாக நிறைய மாநிலம் முழுக்கவுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்னதான் சார் தீர்வு? அதாவது நம்முடைய சகோதரர் ஞானசேகர் அவர்கள் நினைவுபடுத்தினார், அவருக்கு நன்றி. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்த நம்மாழ்வார் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிற போது அவருக்கு என்னை நிரம்பவும் பிடிக்கும். அவர் ஒரு கிராமத்துக்காரரை போல இருப்பார். நான் கொஞ்சம் துடுக்காக பேசுவதை பார்த்து நான் எப்போது தஞ்சைக்கு போனாலும் நான் இருந்தால் என்னிடம் அதிக நேரம் பேசுவார். ஒரு முறை அவர் சொன்னார், என்ன சொன்னார் என்றால், தம்பி இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன், நான் இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியாது, ஆனா நீ ரொம்ப நாள் இருக்க போற. இனிமே எதிர்காலத்துல பருவமழை என்பது தமிழ்நாட்டில் இல்ல, கடல்ல புயல் வந்தா மட்டும்தான் இங்க மழை பெய்ய போகுது, எப்பெல்லாம் புயல் வருதோ அப்பெல்லாம் மழை பெய்ஞ்சு நாசம் பண்ண போகுது என்று அவர் சொன்னார். எனக்கு அதை அப்போது புரிந்து கொள்ள முடியல. என்னையா இப்படி சொல்றீங்க, சாபம் விடுற மாதிரின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சில காரணங்களை சொன்னார். அதை இந்த தொலைக்காட்சியில் முழுமையாக சொன்னால் கூட கேட்பவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அன்றைக்கு அவர் சொல்லும் போது நான் நம்பல, என்ன வயசான காலத்தில் ஏதோ உளர்றாருன்னு நினைச்சேன். ஆனால் அவர் சொன்னதை போலவே அவர் மறைந்து விட்டார். இன்றைக்கு நான் உயிரோடு அதை பார்க்கிறேன்.
இந்த நேரத்தில் இங்க மழை பெய்யும். திருச்சியில மழை பெய்யுற போது கன்னியாகுமரியில மழை பெய்யாது. அதற்கு பின்னால 2 மாசம் கழிச்சா கன்னியாகுமரியில மழை பெய்யும். இது காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக வந்தது. எப்போதாவது அபூர்வமாக அதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். ஆனா இப்ப பருவமழை என்பதே இல்லாமல் புயலே தான் மற்ற மழையாக வருகிறது என்பதை இதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் அரசாங்கத்துடைய தவறான அணுகுமுறைகள், நிர்வாகங்கள் என்பதை அவர் பட்டியல் போட்டு சொன்னார். நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன். தென்பெண்ணை ஆற்றுல தளவானூருங்கிறதுல 4 நாளைக்கு முன்னால அந்த தடுப்பணை தண்ணி வந்தோடனே போச்சுன்னா அதுக்கு எவ்வளவு செலவு என்றால் 25 கோடியே 35 லட்சம் ரூபாய். நான் என்ன கேட்கிறேன், இந்த இவ்வளவு பெரிய தொகை மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு வெள்ளம் வந்த உடனே உடஞ்சு போச்சுன்னா தானே அதற்கு சாங்ஷன் பண்ணது, பணம் சாங்ஷன் பண்ண அதிகாரியிலிருந்து அதற்கு கான்ட்ராக்டர் யாரோ அவரிடத்தில் வசூல் பண்ணுவா இல்லையா? நான் இப்ப பேசிட்டு இருந்த இடம் ஹவுசிங் போர்டு இடம். இது காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது கட்ட வீடு. இன்னமும் அதுல தான் நான் குடியிருந்துட்டு இருக்கேன். இது இடியில. ஆனால் இப்பொழுது கட்டுகிற வீடு தட்டினோடைய உடைஞ்சு விடுதுன்னா அது எவ்வளவு பெரிய நிர்வாக சீர்கேடு. இதையெல்லாம் மக்கள் உன்னிப்பாக ஒரு நாட்டில் சுதந்திரம் வாங்கணும் என்றால் சுதந்திரத்துக்கு நாம் காட்டுகின்ற விலை என்பது நிர்வாகத்தை விழிப்போடு ஒரு காவல் நாயை போல கண்காணிக்க வேண்டும். மக்களிடத்தில் அது இல்லை. நம்முடைய நண்பர் நித்யானந்தம் மிக சாமர்த்தியமா ஒன்று சொன்னார். நான் அவரிடம் சொன்னது, மொராய் தேசாய் இருக்கிற போதே முதலில் மற்றதற்கு முன்னால் மருந்துகள் வந்ததுன்னு சொன்னேன். ஒரு சாதாரண மருந்து கூட அனுப்புறேன், அதை அவர் மறந்துட்டாரு. ஆனால் எம்பிக்கள் பேசினாரு கேட்டாரு. இது ஒன்றும் ரகசியமே கிடையாது. கடந்த முறை ஆட்சியில மொராய் அதாவது மோடி பிரதமராக இருக்கிற போது தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு மற்றவர்கள் அல்ல, அதிமுக பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த தம்பித்துரை பலமுறை கேட்டு நேரம் ஒதுக்காத காரணத்தால் ஒரு முறை அல்ல 2 முறை டெல்லி நகரத்திலே ஊர்வலமாக 50க்கு மேற்பட்ட எம்பிக்கள் போனார்கள். இந்தியா முழுக்க எல்லா பத்திரிகையும் வந்தது. அந்த ஒரு முறையும் பிரதமரை சந்திக்கவில்லை. கஜோலை பார்த்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்க முடிகிறது. நம்ம ஊர் கௌதமியிடம் பேசுவதற்கு நேரம் ஒதுக்க முடிகிறது. தமிழ்நாட்டிலிருந்து போன 50 எம்பிக்களை அன்றைக்கு அவர் பார்க்க முடியாமல் கூட இருக்கலாம். வேறொரு நாள் நேரம் ஒதுக்கி அதை பேசுவதற்கு அவர் நேரம் ஒதுக்கவில்லை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இதற்கு நித்யானந்தம் சொல்லுகின்ற பதில் என்ன என்பதை நான் பார்க்கிறேன். ஓரறிவு இருக்கக்கூடிய அந்த எறும்பு கூட மழை காலம் வரும் என்றால் அதற்கு முன்பாக தேடி தேடி சிறு சிறு அந்த உணவுப் பொருளை கொண்டு போய் புற்றிலே சேர்த்து வைக்கும். ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன், விவரம் தெரிந்த மனிதன் சொல்றான். இப்ப ஆய்வு பண்ணி தான் சொல்றீங்களே, நான் ஒன்ன சொல்றேன். இன்னைக்கு ஜியாலஜி எவ்வளவு முன்னேறி இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல 5 அடிக்கு கீழே பாறை இருக்கு, எந்த இடத்துல 10 அடிக்கு கீழே பாறை இருக்கு, எந்த இடத்துல 50 அடிக்கு கீழே பாறை இருக்கு, அந்த பாறை கருப்பாக இருக்குமா, மஞ்சளாக இருக்குமா, பச்சையாக இருக்குமா, வெள்ளையாக இருக்குமா என்பதெல்லாம் உள்ளே போய் பார்ப்பதில்லை. அதையெல்லாம் கண்டுபிடிக்கிற விஞ்ஞான மாற்றம் வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய விஞ்ஞான மாற்றம் வருகிற போது உட்கார்ந்த இடத்திலேயே தமிழ்நாட்டில் நடப்பதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு டெல்லியிலே வசதி இருக்கிற நேரத்திலே நான் ஒரு குழுவை அனுப்புகிறேன், அவர் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் தான் செய்வேன் என்று சொல்வது ஏமாற்று வித்தை என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். உதாரணம் சொன்னேன். கேட்காமலேயே குஜராத் மாநிலத்துக்கு தர முடிந்தது, கேட்காமலேயே உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு ராணுவத்தையே அனுப்ப முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இன்று வரை ஒரு மருந்து பொருள் கூட வரவில்லை? விவசாயம் ஆரம்பிக்கிற போதே உரத்தை ஒதுக்கல. நம்ம தேவேசிகாமணி இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு நடுகிற போது அதற்கு உரிய உரம் கூட மத்திய அரசு ஒதுக்கணுமா இல்லையா? அதை கூட ஒதுக்கல. இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நல்லது சார், நல்லது. இது குறித்து நம்ம விரிவா பேசுவோம். வெளிச்சாமி சார் விரிவா பேசுவோம். எப்போதும் பார்த்து தெய்வசிகாமணி சார், என்ன அப்படின்னா இந்த மழை மொத்தமாகவே விவசாயத்தையும் புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். மாவட்ட வாரியாக பல வகையான பயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. துவரை, கரும்பு, நெல், அதுக்கப்புறம் உப்பளங்கள், ஒரு பக்கம் விவசாயம் சார்ந்த சில தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. கோழிப்பண்ணை போன்ற தொழில்களும் முற்றிலுமாக அழிந்திருப்பதாக செய்தி. இதற்கெல்லாம் என்ன தீர்வுங்கிறது உங்களுடைய கண்ணோட்டத்தில் வேணும். அதோட இந்த நேரத்தில் இருக்கிற உரத்தட்டுப்பாடு எப்படி இருக்கு, அது குறித்து சொல்லுங்க. விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இதை போன்ற பேரிடர் காலத்திலே சமாளிப்பதற்கு காப்பீடு கம்பெனிகள் நிறைய இருக்கின்றன. இந்த காப்பீடு கம்பெனிகளிலே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டம் விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு தனிப்பட்ட விவசாயினுடைய ஒரு சர்வே எண் பாதிக்கப்பட்டாலும், அதன் உட்பிரிவு பாதிக்கப்பட்டாலும் அவன் பிரிமியம் செலுத்தி இருக்கிறான், அவன் சார்பிலே அரசும் செலுத்தி இருக்கிறது. அந்த கம்பெனிகள் நஷ்டீட்டை கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கும் சட்டம் ஒரு கிராமமே அழிந்தால்தான் கொடுக்க முடியும்.
பாதிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. வெள்ள பாதிப்பு காலத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சாலை விபத்து ஏற்படுகிறார், அந்த இடத்தில் வருகிற ஆர்டிஓ, ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் ஆர்டிஓ வந்து பார்வையிட்டவுடன் அவர் 1 லட்சம் ரூபாய் வரை உடனடியாக நிதி கொடுப்பதற்கான சட்டம் இருக்கிறது. அதை சில இடங்களில் அதை கேட்டு வாங்குகிறார்கள், அதிகாரிகளும் கொடுக்கிறார்கள். அதை போல வெள்ளம் வந்துவிட்டது, பாதிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மனிதனுக்கும் உடனடியாக கொடுப்பதற்கு பேரிடர் நிதி ஏன் இல்லை நம்மிடம்? மத்திய அரசு பிச்சை போட வேண்டும், இல்லை என்றால் மாநில அரசு தன் நிதியிலிருந்து செயல்பட வேண்டும். இது எந்த வகையில் நியாயம்? இல்ல பயிர் காப்பீடு குறித்து ஒரு கருத்து குறிப்பிடுறீங்க. அதுல விதிகள்ல உட்பட்டது வந்து அந்த சர்வே நம்பர் உட்படுத்தப்பட்டால் கூட பாதிப்பு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனா இப்ப நடைமுறையில் இருக்கிறது வந்து அந்த கிராமமே பாதிச்சாதான் கொடுக்குறோம் அப்படி சொல்றாங்களா? ஆமாங்க. அதாவதுங்க, இப்ப கிராமம்னா சில இடங்கள்ல சின்ன கிராமமா இருக்கும், சில இடங்கள்ல பெரிய கிராமமா இருக்கும், அளவீடு மாறும், ஏக்கரா கணக்கு மாறுபடும். எப்படி அது சாத்தியப்படுகிறது? சொல்ல வர்றேங்க, எனக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்றோம், எனக்கு பாதிப்பு ஏற்பட்டா உடனே மருத்துவ செலவுக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல என்ன அனுமதிக்கலாம், காப்பீடு கிடைக்கும். ஆனால் என் கிராமமே அழிந்தால்தான், எல்லோரும் நோய்வாய்ப்பட்டால்தான் ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்து காப்பீடு கொடுப்போம், வைத்தியத்துக்கான பணத்தை கொடுப்போம் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்ல முடியுமா? இல்ல இப்ப நடைமுறையில வந்து ஒரே கிராமம் அப்படி இருக்கும்போது நடைமுறையில ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டால் கிடைக்கிறது இல்ல, ஒரு கிராமமே அழியணும், ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமா பாதிக்கப்படணும். அப்படி இருந்தாதான் கொடுப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி மேல்நாடுகளில ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துங்க, கனடாவை எடுத்துங்க, நேஷனல் ஃப்ளூட் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு யுஎஸ்ஏ. நம்ம கிட்ட வரேன். ஹலோ சார், நீங்க அப்படி பேசுங்க. இந்தியாவுல அந்த மாதிரி சிஸ்டங்கள், வெள்ளத்திற்கு என்று சிறப்பு நிதி இல்லை, அவசர கால நிதி இல்லை. ஒரு மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் பாதிக்கப்பட்ட இடத்திலே அரசு வங்கியிலே பூட்டை உடைத்து பணத்தை எடுத்து செலவு செய்ய முடியும். அதற்கான வழிவகைகள் இருக்கிறது. ஆனால் பேரிடர் காலத்தில் செய்வதற்கு மாவட்ட ஆட்சியருக்கும் அதிகாரம் இல்லை. பணம் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அவசரத்துக்கு கொடுத்தால் ஒழிய மற்றபடி வேறு வகையில் இல்லை. எதற்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள்? இவர்கள் பாதிப்பை எல்லாம் சேட்டலைட்ல கணக்கெடுத்து பாதிப்பை எல்லாம் அடைய வச்சு அப்புறம் தான் கொடுக்கணும். அது விதிமுறைகள் காப்பீடு கம்பெனிகளே இருக்கிறது. மத்திய குழுக்கு வர வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்திலே நமக்கு ராணுவ ரேடார்கள் இருக்கிறது, விண்வெளி ஆராய்ச்சி செய்கிறோம், ஒவ்வொரு இடத்த துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடிய பாதிப்பு குறித்தே நிறைய பேசிட்டு இருக்கிறோம். பாதிக்கப்பட்டது உண்மை, ஊடகங்கள்ல செய்திகள்ல வந்திருக்கு. என்ன தீர்வு இதுக்கு? இப்ப ஒரு தொழில் ஆனா விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த தலைமுறைக்கான உணவே போச்சு, அந்த ஆண்டுக்கான உணவே போச்சு. அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன தீர்வு? விவசாயம் சார்ந்த தொழில்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை மீட்டெடுப்பதற்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்க, ரெமெடிஸ் என்னன்னு சொல்லுங்க. அதுதான் நான் சொல்றேங்க. ஒரு காப்பீடு கம்பெனிகள் சரியாக வர வேண்டும். விபத்து கால நிதி ஒவ்வொரு மாநிலத்திலும் மத்திய அரசு வழங்கி ரிசர்வ்ல வைக்கணும். பாதிப்பு ஏற்பட்டா உடனே செய்யணும். இரண்டாவது, பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க திரு நித்யானந்தம் அவர்கள் சொன்னது போல தூர்வாரும் பணிகள் நடக்க வேண்டும். அழகா சொன்னாரு, 10 ஆண்டுகள்ல தான் பிரச்சனை, தூர்வார்ல கட்டடங்கள் சரியில்லை, சுமார்ட் சிட்டி சரியில்லைன்னு சொன்னாரு. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இருந்த நிர்வாகத்தை இப்போது இருக்கிற அரசு மாற்றி அமைக்க வேண்டும், சரியாக செய்ய வேண்டும். ஒரு குழந்தை நடப்பதற்கே 1 வருடம் ஆகும். இப்பொழுது வந்திருக்கிற அரசுக்கு, மாநில அரசுக்கு நான் வக்காலத்து வாங்கவில்லை. ஆனால் இந்த நேரத்திலே ஒவ்வொரு மாநிலத்திலும் இத்தனாயிரம் கோடி என்று வெள்ள தடுப்புக்கு, பாதிப்புக்கு, பேரிடர் காலத்துக்கு என்று ஏன் நிதியை மத்திய அரசு ஒதுக்கி வைக்கவில்லை? நிதியமைச்சர் ஏன் தமிழ்நாட்டின் மக்களுக்காக துடிக்கவில்லை? இதற்கு தீர்வு எனக்கு தெரிந்து அவசர கால நிதியை உடனடியாக மாநில அரசு எடுத்து பயன்படுத்துகின்ற வகையில் இருக்க வேண்டும். நவீன டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் டிஜிட்டலிலே உட்கார்ந்த இடத்திலே சேதாரத்தை துல்லியமாக கணக்கிட்டு இருக்க முடியும். இதற்கு 3 நாள் தேவையில்லை, 6 பேருக்கு வர வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்திலேயே அறிக்கை தயாரித்து மத்திய அரசு கொடுத்து ஒரே நாளில் தொகை வந்திருக்க வேண்டும், அடுத்த நாள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம் சார். ஆகவே நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும். நல்லது சார். நித்யானந்தம் சார், அதாவது பாதிப்புகள்ங்கிறது வந்து ஒரு மாதங்கள் இல்லை ஒரு சில வாரங்கள் பெய்த மழையினால ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடுது. பட் அதுக்கு தீர்வு என்ன? மத்திய அரசு, மாநில அரசு மீட்டெடுக்கணும். விவசாயம் மட்டுமல்ல, விவசாயம் சார்ந்த தொழில்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன நிரந்தர தீர்வு? வீடுகள், நேரம் கொடுக்குறேன். எல்லாம் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தை சேர்ந்த நம்முடைய
தெய்வசிகாமணி அவர்கள் ஒரு கிராமமே பாதிக்கப்பட்டால்தான் அவர்களுக்கு அந்த அந்த காப்பீடு கிடைக்கும் என்று சொன்னார். காப்பீடு என்பது அது அல்ல. பசல் பீமா யோஜனா என்று மோடி அவர்கள் கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமாக அதில் நாட்டமில்லாமல் இருந்ததை மோடி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக இதில் எல்லோரும் இணைய வேண்டும் என்று சொல்லி பெரும்பாலான இன்றைக்கு இந்தியாவே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பசல் பீமா யோஜனாவில் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் எல்லாம் அந்த காப்பீட்டை போட்டிருக்கிறார்கள். பசல் பீமா யோஜனா என்றால் விவசாயிகள் காப்பீட்டு தொகை கிடைப்பதற்காக. சரி, அது கிராமமெல்லாம் இல்லை, அவங்களுடைய விவசாயம் எவ்வளவு இருக்கிறது, எதை இவர்கள் காப்பீடு கொடுத்துருக்கிறார்களோ அது நிச்சயமாக கிடைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேசிய வங்கியில் கடன் வாங்கிட்டு நீங்கள் சொன்னது திட்டத்தில் இருக்கிறது, அவர் சொன்னது நடைமுறையில் இன்னைக்கு இருக்கிறது. இல்லை, நான் சொல்கிறது திட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் சட்டப்பூர்வமாக இருக்கிறது. நடைமுறையில் இருக்கிறதுனா இடையில் என்ன பிரச்சனை என்பதை இந்த விவசாயிகள் கூட்டு அமைப்புகளெல்லாம் சேர்ந்து என்னன்னு பார்க்கணும். எல்லாவற்றிற்கும் மோடி வந்து கொண்டிருக்க முடியாது. ரெண்டாவது, மிக சரியாக சொன்னார்கள், மத்தியில் இருந்து ஒரு குழு வந்து பார்வையிட்டு தான் அந்த சேதம் எவ்வளோ ஆகியிருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இன்றைய நிலையில் கிடையாது. சரி, தொழில்நுட்பம் அவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. நாம் வேறு உலக நம்முடைய பூமியில் அல்லாமல் மேலே செவ்வாயிலும் மற்ற இடங்களிலும் கூட என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு கிராமத்தில் வெள்ளம் வந்தால் உட்கார்ந்த இடத்துலேருந்து தாராளமாக பார்க்கலாம். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு புயல் வந்தாலோ ஒரு மழை வந்தாலோ மோடி வந்தாரா என்ற கோரஸ் இருக்கிறது பாருங்கள். அந்த கோரஸ், அந்த மாயை இருக்கின்ற வரையில் நாட்டோட பிரதமர் அதை கேட்கணும் பார்க்கணுங்கிற அக்கறை இருக்கிறதுல என்ன சார் தவறு இருக்கு? இதுவரை இந்த 70 ஆண்டுகளாக நம்முடைய தொழில்நுட்பம் அவ்வளவு சீராக வேகமாக வளராது இருந்த காரணத்தினால உலகம் முழுவதுமே தொழில்நுட்பம் வளர வளர இவைகளெல்லாம் மாற்றங்கள் வரத்தான் வேண்டும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இங்கே தமிழக அரசியல்வாதிகளுக்கு இல்லாத காரணத்தினாலே அதை அரசியல் செய்து அவர் வந்தாரா இவர் வந்தாரா என்று கேட்கின்றார்கள். எவரும் வர தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்ய முடியும். இன்றைக்கு முதலமைச்சர் சுற்றி சுற்றி செக்குமாடு போல வந்து கொண்டிருக்கின்றாரு. இதை ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டே பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களை போய் முதல்வர் பார்த்ததை போய் இப்படி விமர்சிக்க கூடாது. இல்ல இல்ல, பிரதமர் முதல்வர் போய் பார்க்கறத இப்படி விமர்சிக்கலாம். உங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு முதல்வர் போய் பார்க்கறதுல என்ன தவறு? உங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியல பாத்தீங்களா? தவறு. உங்களாலேயே இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல அந்த கருத்தை. அப்ப அவர் என்ன சொன்னாரு, வர வேண்டிய அவசியம் இல்லை, உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம். அதுதான் உண்மை. அது கசப்பாகத்தான் இருக்கு. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரதமர் வந்து எதுக்குமே வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை, உட்கார்ந்த அறையில இருந்து எல்லா வேலையும் கண்டிப்பா செய்ய முடியும். மக்களை சந்திக்க மாட்டாங்க. நீந்தி செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வெள்ளத்தில் நீந்தி செல்ல வேண்டும் என்ற அவசியம், அது அரசியல் மக்களுக்கு காட்டுவதற்காக. அதுதான் போட்டோ மெஜாரிட்டியா இருக்க அரசெல்லாம் கவுத்தி விட்டுக்கிட்டு போறதா ஜனநாயகம்? இல்லைங்க, நீங்க அரசியல் பேச வரல. நான் அரசியல் சொல்லல, நான் வந்து தொழில்நுட்பத்தை பத்தி பேசுறேன். அரசியல் போய் அமைச்சர்கள் எல்லா நான் அரசியல் பேசவில்லை, நான் தொழில்நுட்ப வசதியை சொல்லுகிறேன். நல்லது. தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதற்காக எடுத்துக்காட்டு தான் சொல்லியிருக்கேன் தவிர அரசியல் நான் பேசல. நான் நிறைவேறதுக்கு அவரை நான் குறை சொல்லல. ஏன் தெரியுமா? முதலமைச்சர் போனது நான் குறை சொல்லல, நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியல, வரல. என்ன சரி, நான் வரேன். மோடி ஏன் வரலன்னு கேக்குறாங்க இல்லையா? அந்த மனப்பக்குவம், அந்த மாதிரியான மனநிலை நமக்கு இருக்கின்ற வரையிலே இந்த அரசியல் நீடிக்கும். நான் நிறைவேறதுக்கு அழைத்தீங்க. இதற்கு முன்பே இதை பத்தி ஏராளமா நான் எழுதி வச்சிருக்கேன். நான் விவசாயத்தை ஐயா அண்ணனுக்கு தெரியும், எல்லா மாவட்டங்களுக்கும் போய் நம்மாழ்வார் ஐயாவோட 5.5 ஆண்டுகள் பயணித்தேன். சரி, நீங்கள் சொன்னீங்களே எந்த ஏரியாவில் வானம் பார்த்த பூமி, எந்த டேமில் எவ்வளவு தண்ணீர், எந்த டேமில் தண்ணீர் அதிகமாயிட்டான்றதெல்லாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இது இன்னைக்கு இருக்க வெள்ளம் வேறு. சென்னைக்கு நீர் கொடுக்குற எல்லா ஏரியும் ஃபுல்லு பூராத்தையும் திறந்து விட்டுக்கிட்டே இருக்கோம். புரட்சித்தலை அம்மா அவர்கள் வீராணம் திட்டம் அருமையாக 6 மாதத்தில் கொண்டு வந்தாங்க, அவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து. இப்போ அதுக்கு பயனே இல்லாமல் இருக்குது. நான் இப்போ இருக்க அரசுக்கு சொல்லுவது, இந்த இனிமேலாவது விழித்து கொண்டு இதில் கவனம் செலுத்துங்க. இலவசமாக கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. இந்த வளர்ச்சி பணிகளில் ஈடுபடாவிட்டால் மிகப்பெரிய அழிவை சந்திக்குவோம். இப்போ பாருங்க, ஒரு உதாரணம், வீராணத்திலிருந்து வர்ற தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க. இடையில தண்ணீரை எடுங்க. சீனாவுக்கு போயிருந்தேன், எங்குமே வெள்ளம் இல்லை. இது மாதிரி 100 மடங்கு மழை பெய்யுற ஊரு, எல்லா இடத்துலயும் தண்ணீரை இப்ப கூட எல்லா டேம்களையும் வரணும். ஏன்னா ஜனத்தொகை கூடிருச்சுங்க, அது கேட்ட அளவுக்கு நகரங்கள் பெருத்திருச்சு. தென் மாவட்டங்கள் நிலைமை வேற, வட மாநிலங்கள் கருத்து நல்ல
நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. அதை நிறைவு கருத்து முதல்வர் அவர்கள் இது ஒரு குழு அமைத்து திருச்சி வேலுசாமி சார் உங்களுடைய நேரம் நிறைவு கருத்து. எல்லாம் பட்டா போட்டு கொடுத்தாச்சுங்க. நான் நிறைவு கருத்து கொடுக்குறேன். நிறைவு கருத்துக்கு நேரம் வரேன். திருச்சி வேலுசாமி சார் நிறைவு கருத்து. இப்போதும் நான் சகோதரர் ஞானசேகரனுக்கு ஒரு நன்றி சொல்லுகிறேன். என்னவென்றால் நீங்க என்ன நிவாரணம்னு கேட்டீங்க, அரசாங்கம் என்ன செய்யணும்னு கேட்டீங்க. அவர் சொல்லுகிற போது வீராணம் ஏரி என்று சொன்னார். அந்த வீராணம் ஏரியை அந்த காலத்திலே வெட்டியவன் பராந்தக சோழன் என்கின்ற ஒரு மன்னன். எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தொலைநோக்கு பார்வையோடு அவன் எப்படி திட்டமிட்டானோ அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை இப்பொழுது அரசாங்கங்களுக்கு இல்லை என்பதுதான் இப்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. இன்னொன்று, நம்முடைய தெய்வசிகாமணி அவர்கள் சொன்ன சொல், அந்த வார்த்தை வேண்டாம், தப்பா இருக்கலாம், கிராமம்னு சொல்லிட்டாரு. ஆனால் அரசாங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா அதிகாரிகள் பிற்கா என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு தியரி வேறு, நடைமுறை வேறு. பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்றான். இப்போ ஒரு 100 ஏக்கர்ல வாழை இருக்குன்னு வச்சுங்க, ஒரு சூறை காற்று அடிச்சுன்னா ஒரு 2 ஏக்கர் 2.5 ஏக்கர்ல மட்டும் ஒரு வாழை கூட இல்லாம கம்ப்ளீட்டா சாச்சிரும். ஆனால் அரசாங்கத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணா என்ன சொல்றாங்கன்னா 100 ஏக்கர்ல 2.5 ஏக்கர்ல மட்டும் கொடுக்க மாட்டோம், 100 ஏக்கர் அடிஞ்சிருந்தா தான் கொடுப்போம்னு சொல்றாங்க. வாகனத்தில் போகிற போது ஒரு 10 பேர் வேன்ல போறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிருது, 3 பேர் செத்துட்டாங்க, மற்ற 7 பேர் சாகலைங்கிறதுக்காக அந்த 3 பேருக்கு நிவாரணம் தராமல் இருப்பதில்லை. ஆனால் விவசாயிகள் மட்டும் இப்படி திட்டமிட்டு வஞ்சிக்கப்படுகிறார்கள். விவசாயியுடைய பிரச்சனை பல பேர் புரிந்து கொள்வதே இல்லை. ஒரு சாதாரண எளிமையான காப்பீடுங்கிறது உரிமை. அந்த வயல்ல நின்று சேர்ல ஒரு 10 நிமிஷம் நடந்து பார்த்தா தெரியும் அதனுடைய கஷ்டம். இது எதுவுமே தெரியாது. அதுவே நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். தெய்வசிகாமணி சார் உங்களுடைய நேரம் நிறைவு கருத்து. எந்த பயனும் இல்லை. தெய்வசிகாமணி சார் உங்களுடைய நேரம் நிறைவு கருத்து. பார்க்க வேண்டும் என்று ஏங்கவில்லை. மத்திய அரசோ நிதி அந்த தொலைநோக்கு. தெய்வசிகாமணி சார் நீங்க பேசுங்க. மோடி வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அவர் பார்வையிட வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. நிதி வர வேண்டும். எங்கள் பாதிப்பு நிதி வந்தால்தான் தீரும். அவர் கௌதமி காஜல் அகர்வால் போன்றவர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கட்டும், எங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கவில்லை. எங்கள் முதலமைச்சர் 9 மணி நேரம் மலையிலே நின்று வெள்ளச்சேதங்களை பார்வையிடுகிறார், அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார். மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் கூட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லோருமே குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் திரு நித்யானந்தம் அவர்கள் சொன்னது போல மோடி வரவே வேண்டாம், இங்கே தமிழ்நாட்டுக்கு அவர் வேண்டாம், அது மக்களே முடிவு செய்து துரத்தி விட்டார்கள். எங்களை பொறுத்தவரை அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் சொன்னது போல ஒரு கிராமமே அழிந்தால்தான் காப்பீடு என்பது தவறு. மத்திய அரசு எல்லோருக்கும் இலவசமாக காப்பீடு செய்ய வேண்டும். சேதம் வந்தால் உடனடியாக நிவாரணம் 24 மணி நேரத்தில் கிடைக்க வேண்டும். குறிப்பாக மருத்துவ வசதிகள், உணவு வசதிகள் எல்லாமே கொடுக்க வேண்டும். இந்திய உழவன் 30 கோடி பேருக்கு உணவில்லை என்று இருந்த நிலையை மாற்றி 130 கோடி பேருக்கும் கொடுத்துவிட்டு ஏற்றுமதிக்கு உணவை உற்பத்தி செய்து கொடுக்கிற அவனுடைய வீழ்ச்சியை வெள்ளத்தால் பார்க்கிறீர்கள். அதை கண்துடைக்க மோடியின் கைகள் வேண்டாம். நிதி வந்தால் போதும். நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். பிரதமருடைய வருகையை விட எங்களுக்கு நிதி தான் வேணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கருத்து நிறைவு கருத்து. பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, ஏச்சு தான் அதிகமாக இருக்கிறது. மோடி வரவில்லை, வர வேண்டிய அவசியமில்லை, நிதி போதும் என்று இன்றைக்கு எழுந்த ஞானோதயம். நேற்று வரையிலே மோடி என்ன செய்தார்? மோடி வந்து பார்த்தாரா? இப்போது கூட என்ன சொல்கிறாங்க, காஜலை போய் பார்க்கலாம், காஜல் வந்து பார்த்தா பார்க்கலாம். அவர் என்ன மாநாட மயிலாட உட்காந்தா பார்த்துட்டு இருந்தார்? அவருக்கு உரிய நேரத்தில் அவர்கள் நேரம் கேட்டார்கள், அந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அதெல்லாம் விமர்சிக்கின்ற அளவுக்கு நமக்கு கிடையாது. பிரதமர் யாரை பார்க்க வேண்டும், எதற்காக பார்க்க வேண்டும் என்று அவருடைய உரிமை அது. ஆனால் அவர் அங்கே மாநாட மயிலாட பார்த்து கொண்டு அமரவில்லை, அத்தனை நடிகைகளையும் பார்த்து கொண்டு அமரவில்லை, அதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. அதையெல்லாம் ஆதரித்து பேசுகின்ற நீங்கள் மோடி காஜலை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் பேச்சுக்கு பேச்சு, ஏச்சுக்கு ஏச்சு என்பதையெல்லாம் தவிர்த்து விட்டு மோடி வரவில்லை என்று சொன்னால் அனுமதிக்க மாட்டீங்க. உங்களால தாங்க முடியாதுங்க. உங்களுக்கு ரத்த கொதிப்பு, உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும், தாங்க முடியாது. உங்களுக்கு அரசியல் தான். நல்லது நல்லது. நம்ம வந்து பதிலுக்கு பதில் வேண்டாம். நீங்க பேசும்போது அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்தாளர் பேசும்போது மரியாதையா? நேயர்களே, அதுதான் அவை நாகரிகம். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.